டெஸ்க்டாப்ல அன்பே 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 ஆருயிரே ஆனந்தம் ஆனந்தமே ஆருயிரே ஆனந்தம் ஆனந்தமே ஒரு நாள் உன்னை கண்டேனையா அந்நாளில் என்னை வெறுத்தேனையா ஒரு நாள் உன்னை கண்டேனையா அந்நாளில் என்னை வெறுத்தேனையா உன்னை வெறுத்தேனையா என்னில் உன்னை வெறுத்தேனையா ஹalleluya உன்னை வெறுத்தேனையா என்னில் உன்னை வெறுத்தேனையா அன்பே 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 ஆருயிரே ஆனந்தம் ஆனந்தமே தலைமையின் தலைநாள் உம்மையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியே தலைமையின் தலைநாள் உம்மையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியே அடைத்தீரந்தாலே என்னையும் அடைத்தீரந்தாலே அடைத்தீரந்தாலே என்னையும் அடைத்தீரந்தாலே அன்பே 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 ஆருயிரே ஆனந்தம் ஆனந்தமே நரலோகத்தின் அருமை பொருளை நரலோகனில் திரிவேனையா பரலோகத்தின் அருமை பொருளை நரலோகனில் திரிவேனையா பாடம் அறிவேனோ அன்பே நாரம் அறிவேனோ நாரம் அறிவேனோ அன்பே நாரம் அறிவேனோ அன்பே 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 ஆருயிரே ஆனந்தம் ஆனந்தமே பூலோகத்தின் பொருளின் மகிமை அறியாம் தொல்லை பூவைப்போல் பூலோகத்தின் பொருளின் மகிமை அறியாம் தொல்லை பூவைப்போல் வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிரே ஆனந்தம் ஆனந்தமே இப்பாவியின் உள்ளம் மண்ணின் நீரை இயம்பகியலாகாதில்லை இப்பாவியின் உள்ளம் மண்ணின் நீரை இயம்பகியலாகாதில்லை இசைக்கவும் எளிதாமோ மரத்தில் இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் எளிதாமோ மரத்தில் இசைக்கவும் எளிதாமோ அன்பே 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 ஆருயிரே ஆனந்தம் ஆனந்தமே ஆருயிரே ஆனந்தம் ஆனந்தமே ஹalleluya கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் ஆமென். It's a joy to have Pastor Bernard Clifford once again in our church. நம்ம அவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி சமூகத்தில் இருக்கிறது எவ்வளோ ஒரு விலையேறப்பட்ட காரியம். அது வந்து சண்டே மார்னிங் எத்தனை பேர் நல்லா தூங்கிட்டு இருக்கலாம் வீட்டில். பட் God has given us the opportunity to come in the presence of God. அதுதான் பெரிய காரியம். ஹalleluya ஹalleluya. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் என்ன மாற்றங்கள் இருந்தாலும் நமக்கு இருக்க கர்த்தர் கிருபை பெரிய கிருபை கொடுத்துருக்கார். ஹalleluya. So we need to be thankful. ஒரே ஒரு பாடல் இந்த என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படின்னு 2 நாளாகவும்
7:14 யாருன்னா படிக்கிறீங்களா? 2 Chronicles 7:14 I think, yes. என் நாமம் இந்த ஆலயத்தில் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். Hallelujah. அது ரொம்ப ஒரு முக்கியமான வேர்ட். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். If my people who are called by my name will humble themselves, தாழ்த்தி அப்படின்னு போட்டிருக்கு, will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways. தமிழ்ல திருப்பி அது படிங்க. அது 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. இந்த தேசத்துக்கு சேமத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். எலெக்ஷனுக்காக ரொம்ப நம்ம ஜெபம் பண்ணோம். தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, தாங்களை ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு, தங்களை தாழ்த்தி அப்படின்னு என்னை தேடினால் அதுக்கப்புறம் யூ டர்ன் ஃப்ரம் தர் விக்கெட் வேஸ், பொல்லாத வழிகளிலிருந்து திரும்பி. நம்ம என்ன நினைக்கிறோம், ஃபர்ஸ்ட் நான் பொல்லாத வழிகளிலிருந்து திரும்புகிறேன், அதுக்கப்புறம் அவனை கர்த்தரை தேடுறேன்னு. அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப வருஷம் அதை ட்ரை பண்ணேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தரை, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம திருந்தின பிறகு தான் பேப்டிசம் எடுக்கணும், திருந்தின பிறகு தான் சபைக்கு போகணும், திருந்தின பிறகு தான் ஊழியம் செய்யணும், அதுக்கப்புறம் கர்த்தரை தேடுவோம். ஆனால் கர்த்தரை தேடினா தான் திருந்த முடியும். அது வரைக்கும் திருந்த முடியாது. நீங்கள் என்ன வேணால் ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரையர் அண்ட் எரர் மாதிரி தான் போயிட்டே இருக்கும். பட் unless you humble ourselves, we humble ourselves before the Lord, we can never turn from our wicked ways. This is a secret, so come to the Lord no matter where you are, no matter how bad you are, no matter how far you are. Come to the Lord and He will change you. So இந்த பாடல் வந்து பிரதர் மோகன் சிலாசஸ்ல ரொம்ப பிடிச்ச சாங். கர்த்தர் ஒரு 4 minutesல இந்த சாங்கை கொடுத்தார். அதனால இட்ஸ் ப்ரூஃப் தட் ஐ டிடன்ட் ரைட் இட், தி ஹோலி ஸ்பிரிட் ரோட் இட். ஸோ அந்த ஃபியூ வேர்சஸ் மட்டும் பாடுறேன். சேமத்தை கொடுப்பேன், எழுப்புதல் பொழியுவேன், ஜெபத்தை கேட்பேன், பதிலை அளிப்பேன்.
சுதந்திரத்தை கொடுப்பீராக, தடைகளை உடைத்து போடுவீராக, ஜெபத்தை கேட்பீராக ஆண்டவரே. ஹalleluya. எங்கள் ஆண்டவரே எங்களை மாற்றுவீராக. Turn us from our wicked ways, O Father. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. ஆண்டவரே நீ தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக ஆண்டவரே. நீர் பேசு ஆண்டவரே. Hide me under your wings and you speak, Lord. Hallelujah. We will hear, Lord. நீர் பேசு, உம்முடைய வார்த்தையை நீ தருவீராக ஆண்டவரே. Hallelujah. எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உற்சாகத்தின் ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே. நான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த செய்தியை கேட்க நீர் கிருபை தருவீராக. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசத்துல ஒரு சேமத்தை அருள போகிறீர். ஹalleluya. சபையில ஒரு பெரிய விக்டரி, ஒரு எழுப்புதலை அருள போகிறீர் ஆண்டவரே. எங்கள் சொந்த வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ is waiting, a Father. So we thank you. Hallelujah. நீர் தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Hallelujah. நான் ஆக்சுவலாக இந்த யூஎஸ்லேருந்து இந்தியா வர்றதுக்கு முன்னாடி நான் பாஸ்டர் பின்னிக்கு எழுதும் போது அவர் சொன்னார், we need to pray for this land. I still have your text WhatsAppல. We need to pray very much for this land. Hallelujah. நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க, பெரிய சபைகள் இருக்காங்க. தேசத்துக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறாங்கன்னு தெரியல. நாங்கள் அமெரிக்காவில் இப்போ புதியதான ஒரு மூவ் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு கைண்ட் ஆஃப் அ மூவ் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் ஒரு அசைவாடுதலில் நிறைய தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். முக்கியமாக இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுறோம். நீங்களும் யூஎஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. ஸோ வி ஆர் ஆல் ஒன் இன் ஸ்பிரிட். ஸோ ஜெபிக்க தான் ஒரு எழுப்புதல் வரும். ஹalleluya. ஹalleluya. எலெக்ஷனுக்காக அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம்? ஹalleluya. We have to pray and God will do a breakthrough because we are in this land and whatever happens in this land influences us. So we need to be in prayer. Hallelujah. I just feel a very strong anointing. இன்னைக்கு இங்கே வந்து நிற்கும் போது அதனால தான் கொஞ்ச நேரம் அப்படியே வர்ஷிப்பில் போனேன். ஆனால் கர்த்தர் ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாரு. ஒருவேளை நீங்கள் யூடியூப்பில் நான் அந்த செய்தியை நான் பேசியிருப்பேன், அது நீங்கள் ஒருவேளை கேட்டிருப்பீங்க. ஆனால் this is a very special word for the church as well as our personal life. ஆகையால் இது சிம்பிள் வேர்ட் தான், ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கேளுங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் யாராவது படிக்கிறீங்களா? 2 Kings chapter 6 verse 1-7. தமிழ்ல என்ன படிக்கிறீங்களா? தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன் You come in the front, Sanjay go behind. You can come. Verse 1 படிங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உம்முது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடே கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனிதன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஹalleluya. ஹalleluya. இரும்பை மிதக்க செய்கிற தேவன், அதுதான். God is a God who makes iron float. அயன் வந்து ஃப்ளோட் ஆகாது, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. ஆனால் அந்த இரும்பு இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ். ப்ரீவியஸ் டைம் என்னுடைய பிரதர்ல he lost the job sometime back, வேற ஒரு ஜாப்ல. அப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை தான், நீ இழந்து போனதை பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு. அதே போல் அந்த ஜாப் he got a better job. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் we tend to lose a lot of things. முக்கியமாக என்ன நம்ம இழந்து போகிறோம் அப்படின்னா, ரெவலேஷன்ஸில் பார்க்கும்போதும் ஆதியில் இருந்த அன்பை இழந்து விட்டோம் அப்படின்னு. அது என்ன இழந்தவைகள் இன்னொரு தனி செய்தி இருக்குது, நான் அதை எடுக்கல. ஆனால்
we lose a lot of things. We lose a lot of even என்னுடைய வாழ்க்கையில் கூட அபிஷேகம் ஒரு நாள் வந்தது. அது எப்படி அப்படின்னா, நான் சின்ன வயசில் ஐ திங்க் ஸ்கூல் டைம் நினைக்கிறேன், நான் முன்னாடி கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் சபைக்கும் போவேன், பெனியின் மற்ற மீட்டிங்ஸ்க்கெல்லாம் கூட வாசிப்பேன். ஆனால் செகுலர் மியூசிக்கும் நாங்களாம் வாசித்துட்டு இருந்தோம், மற்ற பிசாஸ்க்கெல்லாம் வாசித்துட்டு இருந்தோம், ஈவில் சேட்டனிக் மியூசிக்கெல்லாம் வாசிப்போம். எனக்கு என்னன்னா ஒரு பெரிய போராட்டம் வந்தது. என்னால் அதாவது இறைச்சிப்பு பற்றியெல்லாம் தெரியும், சல்வேஷன் பற்றியெல்லாம் தெரியும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து அதாவது கிறிஸ்டின் ஃபேமிலி, இவாஞ்சலிஸ்ட் ஃபேமிலி தான் நான் வளர்ந்தேன். ஆனாலும் எனக்கு என்ன ஒரு பெரிய கேள்வி இருந்தது அப்படின்னா, ஹவு கேன் ஐ சேஞ்ச்? நான் மாறணும்னு தெரியும், எனக்கு அது ரட்சிக்கப்படணும்னு தெரியும், ஆனால் எப்படி நான் மாற முடியும் இது? ஸோ நான் ஸ்கூலில் இருக்கும்போது ஸ்கிரிப்சர் யூனியனில் வந்து டெய்லி நான் வந்து பியானோ வாசிப்பேன், எனக்கு கிட்டார் வாசிப்பேன். டீச்சர்ஸ் டே ஒவ்வொரு நாளும் ஸ்கிரிப்சர் யூனியன் மத்தியானத்தில் லஞ்ச் டைமில் இருக்கும். அந்த டைம்லலாம் நான் அந்த இதுலலாம் ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தேன். ஆனாலும் இந்த பாவத்திலேருந்து எப்படி எனக்கு விடுதலை வரும் அப்படின்னு எனக்கு பெரிய கேள்வி. எல்லாரும் சொல்லுவாங்க, தம்பி நீ செய்கிறது சரியில்லை, நீ தப்பு செய்கிறன்னு. சரி, தெரிந்துறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வி. அப்போது என் டீச்சருக்கு ஒரு தடவை போஸ்ட் கார்டு எழுதி போட்டேன். Every day you're preaching about, about changing and all those things, but please tell me how to change அப்படின்னு ஒரு போஸ்ட் கார்டு அனானிமஸாக போட்டேன் நான். ஆனால் அவங்களும் சொல்ல. ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த நாள் வந்து என்ன நாள் அப்படின்னா, அபிஷேகத்தை பெற்ற ஒரு நாள். என்னுடைய நண்பன் கிடியன் இருந்தால் அவனுக்கு அபிஷேகம் வந்தது. அவனுக்கு வந்த பிறகு நான் கேட்டேன், என்ன வாட் ஹேப்பன் டு யூ? ஏன்னா நாங்களும் ஒரே பேண்டு, அவர் ட்ரம்மர், நாங்கள் செக்குலர் சாங்ஸ்லாம் பிசாஸ் பெட்டுலாம் பாடிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க, கிடியன் மாறிட்டான், கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டான்னு. நான் சொன்ன சான்ஸே இல்லை, ஹி கேன் நெவர் சேஞ்ச். ஏன்னா அவன் தான் நம்மளை கெடுத்துதான், இந்த ஹோல் குரூப்பை கெடுத்தான், அவன் எப்படி மாறுவான் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். ஸோ அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஹே வாட் ஹேப்பன் மேன், வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்கும் போதும் அவன் சொன்னான், ஐ ரிசீவ்டு the baptism of the Holy Spirit, the power of the Holy Spirit. இப்போ நான் சொன்னேன், எனக்கும் அது தேவைப்படுது, நானும் மாறணும், நானும் கர்த்தருக்காக ஜீவிக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். ஆனால் என்னால் முடியல, டெம்டேஷன்ஸ் இருக்குது, வாலிப வயசு, மற்ற காரியங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் அனுபவிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் ஐ வாண்ட் டு சேஞ்ச் பட் ஐ எம் அன்ஏபிள் டு சேஞ்ச். அவன் சொன்னான், சரி அடுத்த வாரம் சபையில் ஒரு அதாவது டேரிங் மீட்டிங் சொல்லுவாங்க, அந்த டைமில் அந்த அபிஷேக கூட்டம் இருக்கும் அப்படின்னு. ஸோ அங்கே போகும்போதும் நான் அபிஷேகத்துக்காக மற்ற யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் இருந்தாங்க, நானும் இருந்தேன். எனக்கு ஜெபம் பண்ணாங்க, நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க அபிஷேகத்துக்காக, எனக்கும் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு கொஞ்சம் அந்நிய பாஷை வர மாதிரி இருந்தது. ஆனால் எல்லாரும் மற்ற கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்லாம் ஏஞ்சி நின்று சொன்னாங்க, எனக்கு வானத்தை திறக்கிறது பார்த்தேன், பிதாவை பார்த்தேன், புறாவை இறங்கினாரு, எனக்கு ஷாக் மாதிரி இருந்தது, எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி இருந்தது, அது பயங்கர சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னாங்க. எனக்கு ஒரு சிம்டமும் இல்லை. ஸோ எங்கள் அப்பாவும் வந்தார். ஸோ அது வேற ஒரு எம்பாரஸ்மெண்ட்டு. ஸோ நானும் ஏஞ்சி ஏதோ சொன்னேன், ஆமாம் எனக்கும் அபிஷேகம் வந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி அப்புறம் மத்தியானம் பஸ் ஏறி வீட்டுக்கு போகும்போதும் எனக்கு ஒரே ஒரு கர்த்தர் மீது எனக்கு ரொம்ப ஒரு மனஸ்தாபம் மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னா, ஆண்டவரே இவ்வளோதானா அவனுடைய அபிஷேகம்? மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஹை ஃபீவர் வந்த மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றுமே வரலையே, என்ன அது என்ன ஆண்டவரே இது? I'm really disappointed with Christianity. Is this all you have to offer of me? அப்படின்னு இதே வேர்ட்ஸாக சொன்னேன். Is this all பஸ்ஸில் உட்காந்து பிடிசி பஸ்ஸில் உட்காந்துட்டு அண்ணா நகரில், Is this all you have to offer to me அப்படின்னு கர்த்தர் அந்த ஜெபத்தையும் கேட்டார். ஏற்கனவே அதாவது நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் சம்டைம்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்கிறார், அபிஷேகம் கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை நம்ம ரியலைஸ் பண்ணாமல் வேற ஒருத்தருடைய அபிஷேகத்தை பார்த்து அது மாதிரி எனக்கு வேணும், அந்த மாதிரி நான் குதிக்கணும், அந்த மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதனாலேயே நம்ம லூஸ் பண்ணுறோம். ஸோ அன்னைக்கு வீட்டுக்கு போய் சரியாக சாப்பிடல, ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட், என்னடா கிறிஸ்டியன் லைஃப், அவனுக்கு கிடியனுக்கு மட்டும் ஒரு பெரிய மாற்றம் வந்தது, எனக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு நான் தூங்கும் போதும் லைட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போகிறேன். ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு ஆவியானவர் சொன்னார், அது ஐ திங்க் இட்ஸ் ஹோலி ஸ்பிரிட். அவர் சொன்னார், ஒரு ஜபத்தை இப்போ பண்ண நான் என்ன அப்படின்னா, ஆண்டவரே உண்மையா நான் அபிஷேகத்தை பெற்றனா இப்பொழுது அதை ப்ரூவ் பண்ணணும். லார்ட் யூ ஹேவ் டு ப்ரூவ் தட் யூ ஹேவ் அனாயிண்டட் மீ அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். ஒரே சின்ன ஜெபம் தான், லைட் ஆஃப் பண்ணனான்னு தெரியல, அதை பண்ண ஜெபத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் ரூம் ஒரு பெரிய பிரசனம் நிரம்பினது. அது போல தான் அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு நான் வர்ஷிப் பண்ணும் போது அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கர்த்தருடைய பிரசனம் அந்த இடத்த நிரப்பினது. அப்போ நான் ஐ திங்க் ஒரு +1 அந்த டைம் +1 படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரெசன்ஸ் நிரப்பும் போதும் என்னால் தூங்கவே முடியல.
கர்த்தருக்குள் நல்லா நித்திரைன்னு சொல்லுவாங்களா, அந்த நித்திரையில ரொம்ப அப்படியே ஐ வாஸ் ஜம்பிங் வித் ஜாய் மாதிரி. பைபிள் எடுத்து என்ன செஸ்ல வச்சுட்டு அப்படியே கர்த்தரை துதிச்சிட்டே இந்த ஹோல் நைட் ஐ வாஸ் ப்ரைசிங். அடுத்த நாள் காலையில் வந்து என்னால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறேன், சிரிப்பு வந்துட்டே இருக்குது, ஸ்மைல் வந்துட்டே இருக்கு. இந்த ஸ்மைல் எப்படி மூடுறதுன்னு தெரியல, ஒரு க்ளோரி போல ஸ்மைலிங் அண்ட் ஸ்மைலிங். ஸோ எனக்கு ஷையாக இருந்தது. என்ன பண்ண, இட்லி பிளேட் எடுத்துகிட்டு பால்கனியில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா யாரெல்லாம் பார்த்தாங்கன்னா சும்மா சிரிச்சுன்னு இருக்கிறாங்க, வீட்டில் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு சரி கடகடன் சைக்கிள் ஏறி நேராக எம்சிசி ஸ்கூலுக்கு பெடல் பண்ணி சைக்கிள் ஸ்டாண்டில் போட்டு சரி எப்படியே கிளாஸுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு போகிறேன். வழியில எல்லாம் கேட்குறேன், ஹே வாட்ஸ் கோயிங் ஆன். திடீர்னு ஒரு டீச்சர் என்னை பார்த்து, தம்பி வாட்ஸ் ஹேப்பனிங், யூ லுக் டிஃப்ரெண்ட் அப்படின்னாரு. அவர் கிறிஸ்டியன் டீச்சர் தான். அப்போ சொன்னார், ஐ ரிசீவ் தி அனாயிண்டிங் அப்படின்னு. அதே அந்த சாயங்காலத்தில் ப்ரேயர் மீட்டிங்கில் எல்லாரும் ஜெபிக்க சொன்னாங்க. யூஸ்வலாக நாங்கள் பண்ணுவோம், பசங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன ஜெபம் பண்ணுவோம். அப்போது யூஸ்வலாக நான் 1 மினிட்டுக்கு மேலே என்னால் ஜெபம் பண்ண முடியாது, 1 மினிட் or 2 மினிட்ஸ் அதுதான். ஆனால் அன்னைக்கு ஜெபம் பண்ணும் போது ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறனால ஸ்டாப் பண்ண முடியல. கட்சியில் நிறுத்துப்பா, டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிலைமையில ஸோ தட் presence of God ஒரு ஆல்மோஸ்ட் எவ்ரி டே வாஸ் ஃபீலிங் காட்ஸ் presence. பைபிளை படிக்கணும், ஊழியத்தை செய்யணும், அந்த மாதிரி ஒரு ஆர்வம் வந்தது. கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு, என்னுடைய நண்பன் வந்து அவன் பேக் ஸ்லைட் ஆகிட்டான். அதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தான் புஷ்ட்டு போயிட்டான். போன உடனே என்னடா இவனே அவுட் ஆகிட்டான், நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் ஹோலி ஸ்பிரிட் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அவுட் ஆகிட்டான் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் நான் திருப்பியும் நான் பேக் ஸ்லைட் ஆகிட்டேன். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் பேக் ஸ்லைட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கற்று திருப்பியும் அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். அண்ட் ஹி டாட் மீ a lot of things. வாட் இஸ் த ரியல் அனாயிண்டிங் அப்படின்னு. நிறைய பேர் நினச்சுன்னுக்குறாங்க அனாயிண்டிங் இஸ் ஜஸ்ட் an experience. அனாயிண்டிங் வந்து இட்ஸ் அ டெய்லி டே டு டே லைஃப், வி ஹேவ் டு கண்டினியூ. ஆனால் ஃபர்ஸ்ட்டு நான் அந்த அபிஷேகம் கொடுக்குறேன், அந்த அபிஷேகத்திலே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் அந்நிய பாஷையை பேசி குதிக்கிறது இல்லை, கண்டினியூஸாக அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அது வந்து கர்த்தர் எனக்கு போக போக டீச் பண்ணார். ஆனால் நான் என்ன எது சொல்ல வரேன்னா, சம்டைம்ஸ் வி லூஸ் our anointing, சம்டைம்ஸ் வி லூஸ் our fervor. கர்த்தருக்காக வைராக்கியமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். யூத் மினிஸ்ட்ரிலாம் நான் நிறைய பண்ணுவேன் அங்கே யூஎஸில். அப்போது சொல்லுவாங்க, ஹே யூனோ திஸ் கை ஹி ஜம்ப் ஃப்ரம் ஹியர். அபிஷேகம் வந்த உடனே 10 feet குதிச்சான், அது பண்ணான்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க. யூத் கேம்ப்ஸ் எல்லாம் செய்வோம். ஆனால் கொஞ்ச நாளில் பலூனில் வந்து பின் போட்ட மாதிரி ஆகிடும். கொஞ்ச நாளில் they lose everything, they're losing the fervor. அதே பிசாசுடைய வேலையே என்ன அப்படின்னா, நம்மளுடைய பேஷன், நம்மளுடைய அந்த கர்த்தருக்குள் இருக்கிற அந்த வைராக்கியம், அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஜீல் எல்லாத்தையும் வந்து அது திருடிட்டே இருப்பான். நான் பைபிள் என்ன போட்டிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும். ஸோ என்ன திருடுறான் அப்படின்னு பார்த்தா, முதலாவது நம்ம நேரத்தை, கர்த்தரோடு செலவு பண்ணுற நேரத்தை திருடுவான். நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லணும், டக்கு நோட் பண்ணிக்கோங்க. கர்த்தரோட செலவு பண்ணுற நேரத்தை திருடுவான். அப்புறம் நம்ம அபிஷேகத்தை திருட பார்ப்பான். கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாக நிற்கும் போது அந்த வைராக்கியத்தை திருடுவான், அந்த பேஷனை திருடுவான். இல்லை ஹீஸ் a big time thief. ஆக்கியால் தான் 2 தீஃப் மத்தியில் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் போட்டாங்க. ஏன்னா பெரிய திருடன் இது யார், பிசாசு. ஸோ ஹீ வில் ட்ரை டு லூஸ் our fervor for God. ஒருவேளை நம்ம மினிஸ்ட்ரி ஆண்டவரே நிறைய செய்யணும், இந்த சபைக்காக நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லி உற்சாகமாக வரலாம். ஆனால் கொஞ்ச நாளில் எதுக்கு செய்யணும், நம்ம கொயரில் சேர்த்துக்கல, நம்மளை இன்ஸ்ட்ருமெண்ட் வாசி ஓடல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியே நம்ம நெகட்டிவாக போயிட்டு கடைசியில் அந்த சர்ச்சுக்கு வர ஜீல. இப்போ கோவிடுக்கு அப்புறம் எஸ்பெஷலி கோவிட் வரும்போது நல்ல எக்ஸ்கியூஸ் இருந்தது. கோவிட் போயிடுச்சு, ஆனால் ஜனங்களும் போயிட்டாங்க. இப்போ யாரும் வரமாட்டாங்க சபை. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சபைக்கு ஆள் வரமாட்டாங்க. பிரியாணியெல்லாம் போட்டால் கூட அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு மட்டும் வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு. ஸோ பீப்புள் ஆர் லூசிங் த ஃபர்வர். சர்டன் சர்ச் இந்த துபாயெல்லாம் போயிட்டு இருந்தேன், பெரிய பெரிய சபைங்க. ஆனாலும் வராங்க போகிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள their heart is outside the church. இருதயம் வந்து சபைக்கு வெளியே இருக்கு, பாடி மட்டும் உள்ள இருக்கு. they are not into that. So Satan is a master in destroying our fervor for God, our zeal for God. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை டிக்ளைன் பண்ண வைக்கிறான். இன்றைக்கு கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, we need to arise and build. எழும்பி பிரகாசிக்கணும், எழும்பி கட்டுவோம். இன்னொரு பாடல் இருக்கு, எழும்பி கட்டுவோம்னு. அது இன்னும் கம்போஸ் பண்ணி முடிக்கல. ஆனாலும் we have to arise. நெஹேமியாக்கு என்ன சொல்றாரு? What does Nehemiah say? We his servants will arise and build. இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் கொடுக்குற இந்த வார்த்தை வந்து, I want you to rise and build. ஆகையால் தான் இந்த மெசேஜ் குயிக்காக நான் போகிறேன். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு
நெருக்கமாக இருக்கிறது. we are cramped. we are இங்கிலீஷில் எப்படி போட்டுன்னு தெரியல, but we need to expand. so if you want revival, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வரணும், நம்மளுடைய அதாவது வேர்ல்ட்லி லைஃப்பும் சரி, உலக வாழ்க்கையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு நெக்ஸ்ட் லெவல். இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க, மெட்ராஸில் ஒரு ஃபேமஸ் டேர்ம் ஒன்று இருக்குது, நீங்கள் அடுத்த லெவல், உங்கள் லெவலே வேறு, அந்த லெவல்னு சொல்லி இருந்துக்கிறாங்க அந்த வேர்டு. ஸோ லெவல், உங்கள் லெவலே வேறன்னு. அந்த வேற லெவலுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, முதலாவது ஒரு காரியம், சபையும் சரி, நம்மளுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு, அடுத்த கட்டத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா, முதலாவது என்ன அப்படின்னா, ரியலைசிங் யுவர் லிமிட்டேஷன்ஸ். உன்னுடைய நெருக்கத்தை புரிந்து கொள்வது, இதுதான் முக்கியம். சம்டைம்ஸ் கான்ஃபிடன்ஸ், நிறைய அமெரிக்காவில் வந்து யூ ஹேவ் டு பி கான்ஃபிடன்ஸ் பசங்கள்லாம் ஃபுல் கான்ஃபிடென்ஸில் இருப்பாங்க, ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் சம்டைம்ஸ் we need to know our limitations. என்னால் இது முடியாது, என்னால் இதில் பண்ண முடியல, என்னால் எக்ஸ்பேண்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ரியலைசேஷன் மைண்டில் இருக்கணும். இங்கே தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எல்லாம் பயங்கரமாக ப்ராஃபஸி சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். இவங்க ஒருத்தர் ப்ராஃபஸி சொல்லிட்டு இருக்காங்க, பயங்கர உற்சாகமாக, சும்மா ஆவியில் நிரம்பி பயங்கரமாக இருக்காங்க. ஆனால் அவங்க ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த சர்ச்சை பார்க்கும்போது சின்ன சர்ச்சாக தான் இருக்குது, மேபி லிட்டில் மோர் ஸ்பேஸ் இஸ் தேர், ஃபியூ மோர் சேர்ஸ் கூட போடலாம். ஆனால் இந்த நெருக்கம் என்ன நெருக்கம் அப்படின்னா, ஆவிக்குரிய நெருக்கம். your spiritual situation, your spiritual limitations. ஆண்டவரே, I want to grow more in the Lord. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? இன்றைக்கு சபைக்கு வரும்போதும் எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குல்ல, ஆண்டவரே உம்மோட இன்னும் நான் கிட்டி சேரணும் அப்படின்னு. என்னோட தந்தையுடைய பாடல் ஒன்று இருக்குது, இனியும் உம்மோடு கிட்டி சேர ஆவியின் மாறியை ஊற்று. லார்ட், I want to know more about you. இன்னைக்கு காலையில் கூட நான் ஏன் சொன்னேன், ஆண்டவரே I want to be closer to you. We all have that interest. அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் நம்ம வரோம், சபைக்கு வரோம். ஆண்டவரே இன்னும் நான் உமக்காக நான் ஓடணும், இன்னும் நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னு. நாட் ஈட்டிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங், பட் ஸ்பிரிச்சுவலி எக்ஸ்பேண்டிங். ஹல்லேலூயா, அதுதான். ஸோ இங்கே வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங்ஸ் தட் தீஸ் கைஸ் டிட், இந்த ஜனங்க, இந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள் செய்த முதலாவது காரியம் என்னன்னா, ரியலைசிங் தேர் லிமிட்டேஷன்ஸ். ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் நாங்கள் ஆண்டவரே we have to expand, we have to grow for you. இதில் என்னன்னா, அது ரியலைஸ் பண்ணலன்னா நம்ம என்ன தெரியுமா ஆகும் அப்படின்னா, ஒரு மாதிரி கண்டென்ட்மெண்ட் வந்துடும், ஸ்பிரிச்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது போதும் ஆண்டவரே, இது போதும், இதோட எனக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எனக்கு நான் வளர தேவையில்லை. நான் 25 இயர்ஸ் முன்னாடி அபிஷேகத்தை பெற்றேன், 25 இயர்ஸ் முன்னாடி இந்த கிஃப்டில் ஆப்ரேட் பண்ணேன், 25 இயர்ஸ் முன்னாடி எனக்கு ரட்சிப்பு வந்தது, இது போதும் ஆண்டவரே, ஐ காட் மை டிக்கெட் டு ஹெவன், நான் சீக்கிரம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதே கண்டென்ட் ஆயிடுறாங்க. அதாவது அதே ஒரு திருப்தி அடைகிறாங்க. திருப்தி நல்லது தான், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தி வந்துச்சுன்னா அதோட நீங்கள் வளர மாட்டீங்க, ஸ்டாக்னன்ட் ஆகிடும். ஒரு ரிவர் ஓடிட்டே இருக்குது, திடீர்னு ஒரு இடத்துல வந்து நல்லா ஒரு கூலாக ஒரு சுச்சுவேஷன், நிறைய மீனெல்லாம் இருக்குது. அந்த ரிவர் சொல்லிச்சுன்னா, இந்த இடம் நல்லா இருக்குது, இங்கேயே செட்டில் ஆகிடலாம், எதுக்கு நம்ம கடலுக்கு நான் ஏன் ஓடணும்? அந்த ஆறு வந்து அங்கேயே ஒரு இடத்துல இருந்தால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? ஸ்டாக்னேஷன் வந்துடும். ஸ்டாக்னேஷன் வந்தால் மஸ்கிட்டோஸ் வரும், லாவா வரும், எல்லாம் வியாதி எல்லாம் வரும், கடைசியில் நாத்தம் வரும். ஸோ we have to be Christian life அப்படின்னு சொல்லும் போதும் progressive, we have to be progressive. ராக் கேள்விப்படுறோம், ஆனால் we got to be progressive in our spiritual life. நேற்று ஒரு அனுபவம் வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு வேற அனுபவம். I want to get closer. நான் ஐ திங்க் இங்கே வந்து ஒரு 2 years இருக்கும்ல, 1.5 years probably, maybe last year I came. லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் நிறைய பேர் சேம் ஃபேஸஸ் பார்க்குறேன். அப்போ பார்க்கும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா என்ன பதில் சொல்லுங்கன்னு தெரியல. ஹவு மச் ஆர் யூ அட்வான்ஸ்ட் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வித்தின் தட் 1 year? ஹவு மச் ஹேவ் யூ அட்வான்ஸ்ட்? ஸோ அட்வான்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அட்வான்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன, எப்படி கேஜ் பண்ண முடியும் சொல்லுங்கள்? இப்போ நிறைய இந்த ப்ளகின்ஸு ஆப்ஸ் எல்லாம் வந்துச்சு, நம்ம ஈவன் கிட்டார் டியூன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வந்துச்சு. நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முன்னேறினேன்னு சொல்கிறதுக்கு என்ன எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்னு சொல்லலாம். கர்த்தருடைய அன்பு, it has your love increase for the Lord. Maybe you are coming to church more often, maybe you are writing more checks or you are giving more money to the Lord, all those things are good. ஆனால்
Has your love for God increased? இதுதான் கேள்வி. நேத்தோட எனக்கு இன்றைக்கு கர்த்தர் மீது இன்னும் ஒரு பாசம் இருக்கு, இன்னும் ஒரு அன்பு இருக்கு, இன்னும் ஒரு நேசம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? That is what we need to know. So இங்க வந்து they realized their limitations. அவங்களுடைய தடைகளை உணர்ந்தார்கள். அடுத்த வசனம் படிப்போம். அதான் சேம் இது 2 Kings chapter 6 verse 2 படிப்போம். 2 ராஜாக்கள் 6:2. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். இங்க பார்க்கும்போது இங்கிலீஷ்ல படிக்கலாம். Please let us go to the Jordan and each of us take from there a beam and let us make a place there for ourselves where we may live. என்ன போட்டிருக்கு தமிழ்ல? நாங்கள் யோர்தானுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க படிங்க. ஓகே, ஸோ ஜார்டன் ப்ராஜெக்ட் இது. ஸோ நம்பர் செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து முதலாவது ரியலைசிங் த லிமிடேஷன்ஸ், செகண்ட் வந்து யோர்தானுக்கு போகணும்னு. அதான் என்ன சொல்லுவாங்க, போய் யோர்தானுக்கா போவீங்க. யோர்தான் அப்படின்னு சொன்னாலே என்ன, கிறிஸ்டியன் லைஃப்ல பார்த்தீங்கன்னா அது நிறைய பாடல்களும் சொல்லி ஜார்டன் அப்படின்னு சொல்லும் போதும் இட் இஸ் வாட் இஸ் இட் ப்ராப்ளம், சாரோ. யோர்தான் நதி அப்படின்வாங்க. யோர்தான் நதியை தாண்டி போகிறோம் அப்படின்னா ஹெவனுக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ யோர்தானுக்கு ஏன் போகணும்? நமக்கு வேண்டியது இங்கே அந்த அந்த டூர், அதாவது அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு தேவையான அந்த காரியங்கள் அதாவது எடுக்கிறதுக்கு எங்கே போகிறாங்க அப்படின்னா யோர்தானுக்கு போகிறாங்க. யோர்தானுக்கு நான் யோசித்தேன், why should they go to Jordan? Jordan is a place of problems. Why do you want to go to your problems? இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா பிரச்சனையை பார்த்து ஓடுற ஜனங்களா இருக்கிறோம். பிரச்சனை, இந்த சபைக்கு போனால் அங்கே பிரச்சனை வந்துடும், இங்கே போனால் பாலிடிக்ஸ் வந்துடும், இங்கே இது செஞ்சால் கர்த்தருக்கு இது செஞ்சால் யாருன்னா சித்தா பேசுவாங்கன்னு சொல்லி பிரச்சனைகளை வச்சு பார்த்தே நம்ம பிரச்சனையை பார்த்து ஓடுகிறோம். ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிரச்சனை அதாவது யோர்தானை கிட்ட போகிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வர அப்படின்னா there is provisions in your problem. நம்ம நினைக்கிறோம் இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் அந்த ப்ராப்ளமில் நிறைய கற்றுக்கலாம். ஒரு பிரச்சனை வரலன்னா நம்ம கற்றுக்க முடியாது. ஒரு 5 மாதம் ஜாப் இல்லை, ஆனால் அந்த 5 monthsல he learned a lot more than he learned in 50 months through the Lord. ஸோ பிரச்சனை வரும்போது தான் நிறைய நம்ம கர்த்தருக்குள் நம்ம இன்னும் அதாவது இன்னும் க்ளோஸ் ஆகிறோம். we are learning more, as we go to our problems. So don't be afraid of your problems. Don't be afraid of your failures. ஃபெயிலியர் வரும் நம்ம லைஃப்பில், சம்டைம்ஸ் வரும். ஆனால் அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், ஐ ஃபெயில்டு, இனிமேல் நான் அந்த எக்ஸாமே எழுதக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நான் அந்த ஃபெயிலில் நான் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் ஃபெயில் ஆகிருக்கேன். ஆனால் ஃபெயில் பண்ணும் போதும் அடுத்த எக்ஸாமில் இன்னும் ஃபஸ்ட் கிளாஸாக படித்து நம்ம நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நெவர் run away from your problems because there is a provision. இந்த யோர்தானில் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த யோர்தான் ஏரியாவில் தான் ஃபஸ்ட் கிளாஸ் மரங்கள் இருந்தது, பியூட்டிஃபுல் ட்ரீஸ் இருந்தது. அந்த ட்ரீஸை தான் எடுத்து, அந்த வுட்டை எடுத்து தான் அவங்க இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க, அந்த அந்த சபையை எழுப்புறாங்க. ஆகையால் there is sometimes we look for different places. இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அங்கே நல்லா கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா அப்படின்னு. ஆனால் அந்த பிரச்சனையே அதிலே கர்த்தர் ஒரு தீர்வு கொடுக்குறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து அந்த கடல் மீது நடந்து வந்துட்டார். இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஸ்டார்ம் அடிக்குது, பயங்கரமாக புயல் அடிக்குது, அவரு தான் சொல்யூஷன் அந்த ப்ராப்ளமுக்கு. ஆனால் இவங்க என்ன டிசைபிள்ஸ், சீஷர்கள் என்ன சொன்னாங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஞாபகம் இல்லையா, ஏன்னா பிசாசுட்டாங்க, இயேசு கிறிஸ்துவ பிசாசுட்டாங்க. அதாவது ப்ராப்ளம் சால்வரே அங்கே வராரு, அந்த புயலை வந்து நிறுத்துறதுக்கு அவர் வராரு. அந்த தூரத்துலேருந்து டக் 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 நடந்துட்டு வராரு. கிட்ட வரும்போது அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணவங்க ஒருவேளை கத்திருப்பாங்க, இயேசுவே சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு. பக்கத்தில் வந்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்க, இது பிசாஸ், இதுதான் ப்ராப்ளம் நம்மளுக்கு. when the solution comes, we are not able to recognize the solutions because we are so full of the problem. ப்ராப்ளமை பார்க்காதீங்க, மலையை பார்க்காதீங்க, மலைக்கு மீது மேல் இருக்கிற அந்த தேவனை பாருங்க. Hallelujah. So there is provisions in your problems. When you go through a crisis, when you go through a trial, God will teach you a lot of things.
and you will learn, you will progress. So in your problems is provision, in your problems is progression. Hallelujah. The Lord, please let us go to Jordan, each of us take from there a beam. இதுல இன்னொரு ஒரு வார்த்தை இருக்கு, அதே வசனத்துல படிப்போம். அந்த வசனம் திருப்பி படிங்க. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி. அதுதான் அங்கதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒவ்வொருத்தரும், அது ஒவ்வொருத்தர்னு சொன்னீங்களே, ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இது. அங்க வந்து let each of us take from there a beam. நம்ம என்ன நினைக்கிறோம், பாஸ்டர் கையில பீம் கொடுத்துடலாம், அவரே கிட்டார் வாசிப்பாரு, அவரே கீபோர்டு வாசிப்பாரு, எல்லாமே அவர் செய்வாரு, எல்லாமே போகுது. So we give, we don't take the responsibility, each of us individual role in building the temple. இந்த சபை எழுப்பணும் அப்படின்னா not only the pastor, not only the worship leaders, ஒவ்வொருத்தருக்கும் அதான் போட்டு let us go to the Jordan, each of us from there take a beam. ஒவ்வொருத்தரும் அல்லேலூயா, இங்க இருக்க யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி. ஆகையால் சபை அப்படின்னு சொல்லும் போது, இன்றைக்கு ஏன் நான் சபை குறித்து பேசுறேன்னா, நானும் ஒரு சபை போதகர் ஆகிட்டேன். ஒரு 2 years நான் Assemblies of God Church பாஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ நோ த சேலஞ்சஸ். ஒரு சபை அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் நினைக்கிறாங்க போதகர் தான், அவர் தான் ஒருவேளை இப்போ பாஸ்டர் அம்மா வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க. பட் each and every one of us have a very special role. ஒருவேளை நீங்க மேடையில் இருக்க மாட்டீங்க, ஆனா சபை அப்படின்னு சொல்லி ஒரு எழுப்புதல், சபை எழுப்புதல் வந்து சபை வழியா தான் வரும் ஃபர்ஸ்ட். ஆகிய அந்த எழுப்புதல் வரணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்கு. அல்லேலூயா. we each of us have a role. so அது இங்க போட்டிருக்கு, நம்ம ஒவ்வொருவரும் உத்திரத்தை வெட்டி. நம்மளுக்கு இன்னொரு வசனம் இருக்கு, let each man carry his own cross அப்படின்னு. அது ரெஃபரன்ஸ் இல்லை போதுக்கு, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடு இருக்கு. என்னுடைய பாடு வந்து வேற யாரும் அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. I have my own cross to bear, I have my own work to do for the Lord. நம்ம மோட்சத்துக்கு போகும்போதும் நம்ம வந்து எங்க அப்பா அப்படி செஞ்சாரு, எங்க தாத்தா அப்படி செஞ்சாருன்னு சொல்ல முடியாது. நான் என்ன கர்த்தருக்காக நான் செஞ்சேன். It is very important. Hallelujah. So each and every one of us, Luke chapter 14 verse 27 போட்டிருக்கு, whoever does not carry his own cross, not a borrowed cross. You cannot try to carry somebody's cross. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிலுவை இருக்கு. லூக்கா அதிகாரம் 14:27 வசனத்துல, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின், தன் சிலுவை. You need to carry your own cross. You need to take up your own responsibility. இந்த கிராஸ் சொல்லும் போதே நம்மளுக்கு அழவது இல்லை, என்னடா ஆண்டவரே இது, எனக்கு இந்த கிராஸ் எல்லாம் எனக்கு வேணாம் ஆண்டவரே அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா கிராஸ் சொல்லும் போது நிறைய அர்த்தங்களுக்கு முதலாவது அர்த்தம்னா your responsibility, உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. Hallelujah. Whatever God has kept for you, we have to do it. நான் வந்து வீட்டில் வந்து கடைக்குட்டி, லாஸ்ட் சன், அதனால எதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன். எல்லாருமே என்னுடைய வைஃப் வந்து எல்டஸ்ட், அவள் பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் ஊழியத்தின் வரும்போது அங்கே அமெரிக்கா போகும்போதும் நான் நினச்சேன், இங்கே இந்தியாவில் கூப்பிட்றாங்க, பாஸ்டர் ஃபின்னி எல்லாம் வரதுக்கு முன்னாடியே ப்ளீஸ் கம்ன்றாங்க, சபைக்கெல்லாம் கூப்பிட்றாங்க. ஆனால் அங்கே யாரும் கூப்பிடல, ஏன்னா யாருக்கு எனக்கு தெரியாதுல்ல, they don't know me. அப்போது கர்த்தர் சொன்னார், don't expect others to call you, don't expect others to book your ticket, you start to organize. நான் சின்ன பையன், அதாவது ஒரு in my mind, I was a small boy, but God said you got to be an organizer. நான் யோசிப்பேன், ஏன் ஆண்டவரே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த அமெரிக்கா லேண்டு, இவ்வளோ ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட். எங்கள் சபை பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரீனா பீச் கன்வென்ஷன் மாதிரி கூட வைக்கலாம். ஆனால் அதை பார்த்துட்டு அட்மையர் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நான் யோசித்தேன், இவ்வளோ பெரிய லேண்ட் இருக்குது, இங்கே ஒரு எழுப்புதல் கூட்டம் வச்சா நான் என்ன அப்படின்னு சொல்லி யூத் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு நான் ஆர்கனைசிங்கே தெரியாது, ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி கிடையாது, ஐ வாஸ் நாட் ட்ரெயின் தட் வே. ஆனால் God said you got to organize. ஸோ நான் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தேன். வருஷம் எழுப்புதல் கூட்டங்கள், யூத் மீட்டிங்ஸ், யூத் ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஆர்கனைஸ் பண்ண கர்த்தர் என்னை எடுத்து யூஸ் பண்ணார். ஐ நோ ஈவன் பாஸ்டர் ஃபின்னி, he was a cool guy. ஸோ விட்டா குவாய்ட்டாக கூலாக இருப்பார். இன்றைக்கு எழும்பி அவர் இங்கே வந்து பாஸ்டராக இருக்காருன்னா அவர் வந்து he took up his cross. Hallelujah. ரிச்சர்டுக்கு தெரியும், we all used to hang out together, and when we look at Pastor Finney doing this ministry, இத்தனை சபைகள் பிரான்ச்சஸ் எல்லாம் எழுந்து வந்திருக்கு அப்படின்னா he took up his cross. again ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும். அடுத்த வசனம் verse போவோம்.
verse 3. அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். ஹல்லேலூயா. இதுல என்ன இது அப்படின்னா, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோர்தானுக்கு போகலாம், ப்ராஜெக்ட் எல்லாம் எவ்ரிதிங் ஒரு ஃபைனல் இது பண்ணும்போதும் அப்போ என்ன சொல்கிறாங்க, நீர் தயவு செய்து உமது அடியார்கள் கூட வர வேண்டும். இவங்கெல்லாம் ப்ராஃபிட்ஸ் தான், எலியாவுக்கே ப்ராஃபதி சொல்கிற ஜனங்க இவங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, we want you also to be here. இது வந்து பாஸ்டர் ஃபின்னி வந்து எனக்கு ஃப்ரெண்ட்னால நான் சொல்ல, ஆனால் the man of God should be with you always. You must have a mentor. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கைடு இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் கைடு. என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தை ரொம்ப கைடன்ஸ் கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் கைடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தார். சம்டைம்ஸ் பிரச்சனை வரும்போதும் அவரே ஃபோன் பண்ணுவார். ஸோ எனக்கு ஒரு மென்டர், அதுபோல் மற்றவர்களும் எனக்கு நல்ல மென்டர்ஷிப் இருந்தது. இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், பாஸ்டர் அவர் என்ன படித்தார், அவருக்கு மேலே நான் படிச்சுட்டேன், நான் அவரோட எனக்கு நல்ல லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவரோட எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது, அவரோட நல்லா நான் கிட்டார் வாசிப்பேன், எனக்கு எதுக்கு பாஸ்டர் தேவை, இல்லாட்டி எனக்கு எதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைட் தேவை, நானே அவங்களுக்கு கற்றுக் கொடுவேன்னு சொல்லி நம்ம வசனம் வேறு சொல்லுவோம். அதுக்கு யூ டோன்ட் நீட் அ கைட், யூ ஹேவ் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு அது வேறு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் சூப்பராக சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். இந்த எலியா வந்து ஒன்றும் பண்ணல, இந்த கட்டை அந்த பீமை வெட்டுறது, அது உட்கட்டுற வேலை எல்லாம் ஒன்றும் செய்யலை. ஒரு வேலை சேரை போட்டு குவாய்ட்டாக உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் தி எண்டு அவருக்கு தான் பெரிய வேலை. ஆகையால் involve the man of God in your life. Hallelujah. Maybe in your eyes he may not be as spiritual as you think or as anointed you as you think, but involve the man of God, because a man of God ன்னு சொல்லும்போது கர்த்தருடைய மனிதன் அப்படின்னு சொல்லும்போதும் கர்த்தரே அது ஒரு அபிஷேகம் கொடுக்குறார். He gives the anointing. நான் வந்து பாஸ்டராக இருக்கிறேன். சில பேர் சொல்கிறாங்க, பர்னார்ட் தானே நம்ம ஃப்ரெண்டு தானே, அவருக்கு என்ன கிட்டார் நல்லா வாசிப்பார் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அந்த புல்பிட்டில் நிற்கும் போது என்னுடைய சபையில் அதுக்கு தனி ஒரு அபிஷேகம். He gives the anointing. It's not me. அது அவர் நீர் தயவு செய்து உமது அடியார்களோடு வர வேண்டும் என்றார். அது நான் வருகிறேன் என்று சொல்லி 4வது வசனம் போவோம். அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு வித்திரத்தை வெட்டி வீழ்த்து கையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. இது என்ன அப்படின்னா, என்னுடைய அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, ஷைனிங் இன் பாரோட் ஃபெதர்ஸ் அப்படின்னு. அதாவது இது வந்து கோடாரி இருக்கு, டூல்ஸ் இருக்கு, ஆனால் இது வந்து அவங்க சொந்த இது கோடாரி கிடையாது. இது வந்து இரவலாம் வாங்கினது. இரவல்லாம் பாரோடுக்கு வேற வேர்ட்ஸ் இல்லையா தமிழில்? இரவல் வந்து எனக்கு நான் தெரியாது அர்த்தம், ஆனால் கடன் சொல்லலாம்ல, கிரெடிட்டு. ஸோ இது வந்து இரவலாய் வாங்கின ஒரு கோடாரி அப்படின்னு. இந்த இரவல்னு சொல்லும் போதும் நம்மளுடைய வாழ்க்கையே இட்ஸ் அ பாரோட் லைஃப், இட் இஸ் நாட் ஆர் லைஃப். நம்ம நினைக்கிறோம் இது வந்து என்னுடைய வாழ்க்கை இது அப்படின்னு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், அது மட்டும் படிச்சுக்குவோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் படிப்போம். Hallelujah. 1 Corinthians chapter 6 verse 19 and 20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஒரு வார்த்தை என்ன இருக்கு, நீங்கள் உங்களுடைய எப்படி போட்டு அந்த வரீங்க அந்த 19 நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா. You do not belong to yourself. இது பயங்கரமான ஒரு philosophy. It's not just a philosophy, it's a revelation. நம்ம என்ன நினைக்கிறோம், இது என்னுடைய சரீரம், என்ன டாட்டூ வேணா போட்டுக்கலாம், எங்க வேணா குத்திக்கலாம், என்னுடைய பாடியை எப்படி வேணா அபியூஸ் பண்ணலாம், என்னுடைய வாழ்க்கை எப்படி வேணா நான் வாழலாம். கிராமி அவார்டு வாங்கின ஒரு சாங் இருக்கு, இட்ஸ் மை லைஃப் அப்படின்னு. இட்ஸ் மை லைஃப் அப்படின்னு பாடுவாங்க. இது என்னுடைய வாழ்க்கை. என்ன மறந்துடுறோம், இந்த வாழ்க்கைக்கு நம்ம ஒரு கண்ட்ரோலே பண்ண முடியாது. we don't have any control over our life. ஹாஸ்பிட்டல் போகலாம், வைட்டமின்ஸ் எடுக்கலாம், மெடிசன்ஸ் எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த வாழ்க்கை இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் அவர் ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருக்காரு கர்த்தர். Again, we do not belong to ourselves. இது இரவலா வாங்கின ஒரு கோடாரி, அதுதான் அர்த்தம். இட் இஸ் நாட் மை ஓன். ஆகையால் அவன் என்ன சொல்றான் கட்சியில் இங்கே பார்க்கும் போதும் ஐயோன்னே சொல்றான். நம்ம மெட்ராஸ் ஸ்டைலில் ஒருவன் 6th verse இல்லை 5th verse ஒருவன் குதிரை வெட்டி விழுந்தது கையில் கோடாரி தண்ணீரில் விழுந்து அவன் ஐயோ என் ஆண்டவர் ஐயோன்னு சொல்றான்.
அது இரவலாக வாங்கப்பட்டதே என்றார். ஒருவேளை அது வரைக்கும் அவன் தெரியாது. அவன் நினச்சிருப்பான் இது வந்து என்னுடைய ஓன் இது அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலாக இருந்திருப்பான். நம்ம இன்னொருத்தருடைய கிட்டார் எடுக்கும்போது இல்லை இன்னொருத்தருடைய திங்ஸ் எடுக்கும்போது we have more responsibility. சில பேர் சொல்லுவாங்க, அன்னைக்கு கூட 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், என் காரை கொடுக்குறேன் நீங்கள் ஓட்டுங்க எங்கே வேணா போங்கன்னு. அப்போ நான் என்ன யோசித்தேன், காரை கொடுக்குறாரு ஆனால் எடுக்கலாமா, ஏன்னா இட் இஸ் நாட் மைன் இல்லை, நம்ம we are more responsible. என் காரில் கூட எப்படி வேணா ஓட்டலாம், இன்னொருத்தர் கார் கொடுக்குறாருன்னு சொல்லும் போதும் அது we have more responsible. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இட்ஸ் நாட் our own. We are responsible to the creator. We are responsible to the maker. எப்படி நம்ம டயட் சாப்பாடு சாப்பிட்ற எல்லாமே we are responsible for everything. ஸோ இது வந்து இரவலாய் வாங்கினதே அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறான். ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாய் வாங்கப்பட்டது என்று கூவினான். ஸோ இங்கே பார்க்கும்போதும் அதுலேயும் கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் போட்டு இது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, அவ்வளோ நல்ல ப்ராஜெக்ட், சபையை கட்டுவோம், எல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூடி வராங்க, இது செய்யலாம் அது செய்யலாம் பிளான் போடுறாங்க, பிளான் ஏ பிளான் பி எல்லாமே போடுறாங்க, உள்ள கமிட்டி மீட்டிங் எல்லாம் வைக்கிறாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ப்ராஜெக்டுக்கு வேண்டிய முக்கியமான டூல் என்ன டூல், அந்த கோடரின்னு சொல்லும் போதும் வேதம் சொல்லலாம், ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லலாம், நிறைய சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர் லைஃப்னு சொல்லலாம். என்ன ஆயிடுச்சு, கடைசியில் அந்த முக்கியமான ஒரு டூல் போயிடுச்சு. இந்த காலத்தில் வந்து இங்கே நிறைய இங்கே ஹார்ட்வேர் ஸ்டோர்லாம் இருக்குது, போய் வாங்கிக்கலாம். அங்கே அந்த யோர்தானில் எங்கே ஹார்ட்வேர் ஸ்டோர் இருக்குது. இப்போ ஆன்லைனில் போய் அமேசானில் போய் புக் பண்ணி ஒரு அடுத்த இது அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு இல்லை குவிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஷிப்பிங் போட்டு வாங்கிடலாம். ஆனால் அந்த டைமில் எங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ கோடாரி இல்லாமல் ஆண்டவரை இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவ்வளோ தூரம் யோர்தான் வரைக்கும் வந்துட்டோம், இவ்வளோ தூரம் எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்துட்டேன், இவ்வளோ தூரம் சபை வந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு பெரியதான ஒரு சிக்கல் வந்துச்சு, அங்கே எதிர்பாராத ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு, திடீர்னு ஜாப் போயிடுச்சு, திடீர்னு கோடாரி போயிடுச்சு, திடீர்னு எங்கள் ஃபைனான்சஸ் போயிடுச்சு, இனிமே நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆண்டவர்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி வருது. எல்லாருடைய வாழ்க்கையில் வந்து whether however spiritual you are, there will be a time in each and every one of your lives where you will face these question marks. Hallelujah. Question mark வரும், கேள்விக்குறி வரும். அப்பப்போ நம்ம கர்த்தரை மட்டும் ஒரு 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 சிக்ஷை இல்லாட்டி ஒரு டெஸ்டிங் வரும். அந்த டெஸ்ட் பார்த்தோம்னா ஆண்டவரே இது கோடாரி போயிடுச்சு, இனிமே வேண்டாம் அந்த ப்ராஜெக்ட், கர்த்தருக்கு சித்தம் இல்லை, நம்ம ஸ்டார்ட் பண்ணது சரியில்லை, நம்ம வந்த யோர்தான் சரியில்லை, இந்த ப்ராஜெக்டே சரியில்லை, திஸ் இஸ் நாட் காட்ஸ் வில்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் அதான் சொல்றாங்க. ஏதாவது நெகட்டிவாக ஆயிடுச்சுன்னா இது வந்து கர்த்தருடைய சித்தம் இல்லை, பிசாசு கிரியை செய்யலாம், நம்ம ஓடிடலாம்னு சொல்லி போயிடுறாங்க. ஆனால் இப்போ கேட்குற ஒரு கொஸ்டின் இது வந்து ஐ வாண்ட் யுவர் இன்வால்மெண்ட். வாட் இஸ் த காஸ் ஆஃப் த ஆக்ஸ் டு ஃபால்? இந்த கோடாரி விழுந்ததுக்கு காரணம் என்ன? அது ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் சொல்லுங்க நீங்களா. வாட் இஸ் த காஸ் ஆஃப் ஃபாலிங்? சூப்பர், வெரி குட், கேர்லெஸ்னஸ். ஸோ அதுக்கு வருவோம். நான் ஒரு வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா சொல்லுங்க, சிம்பிள் பாயிண்ட்ஸ். Yeah, we can say his hands was oily. You know, so many things. But now 7 points போட்டேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. It's very important for that we don't have these points in our life, in our church building, in our anything. எழுப்புதல் வேணும் அப்படின்னா இன்னும் நாங்கள் ஆண்டவரே உமக்காக எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா இந்த 7 பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடாது. நம்பர் 1 வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. இங்கே பார்க்கும்போது இர்ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பற்ற தன்மை. ஈவன் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஈவன் கரியர்னு பார்த்தா கூட சரி, irresponsibility is a very dangerous one. லூக்கா 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை படிப்போம். லூக் சாப்டர் 12 verse 48. இங்கிலீஷில் படிக்கிறேன். For everyone who has been given much, much will be required. And to whom they entrusted much of him, they will ask all the more. தமிழ் படிங்க. 48 அந்த கடைசி அந்த செகண்ட் பார்ட். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவர்களிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். இதுதான் ஒரு அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதுதான் ப்ராப்ளம்னா. நம்ம நினைக்கலாம் நான் such a great guy, I can such an anointed person, இவ்வளோ நல்லா கிட்டார் வாசிக்கிறேன், இவ்வளோ நேரம் பாட்டு பாடுறேன், சிடி எல்லாம் போடுறேன், ஆல்பம்ஸ் எல்லாம் போடுறேன், ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் பண்ண முடியாது. எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவனுக்கு அதிகமாக எதிர்பார்க்கப்படும். God expects. Maybe you are blessed in many ways. இன்றைக்கு சாட்சி சொன்னால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து சாட்சி சொல்லலாம்.
இப்போ ஒருவேளை பிரேக்ஃபாஸ்ட் டைமில் நீங்கள் சாட்சி சொல்லலாம். ஆனால் சாட்சி சொல்கிறது மட்டும் இல்லை, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். when God has given me an anointing, நான் நினைக்கிறேன், நான் அங்கே யூஎஸ் போகும்போது ஆண்டவரே நான் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கலாமே ஆண்டவரே, இந்த லைஃப் கூலாக இருக்குது, நல்லா டெம்பரேச்சர்லாம் நல்லா நீட்டாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், வீட்டில் உட்காந்து சும்மா கிட்டார் வாசிட்டு யூடியூப்பில் இப்போ இது போடலாம் அப்படின்ப்பா. God says, I have given you a responsibility. உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்குறேன், உனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்துருக்கேன், உனக்கு ஒரு அனாயிண்டிங் கொடுத்துருக்கேன். அந்த அபிஷேகத்தை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க நீ வீட்டில்? ஊழியத்துக்கு டயர்டாக இருக்கும். கிட்டார் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கினோடனே பாபு பிரதர் தான் கிட்டாரை தூக்குறாரு, எல்லாம் தூக்குறாரு. எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா யாரும் தூக்க மாட்டாங்க கிட்டாரு, யாரும் கீபோர்டு தூக்க மாட்டாங்க. ஹெவி திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருப்பேன். நான் படிக்கட்டுலாம் ஏறிட்டு இருப்பேன். இப்போ யோசிப்பேன் நான், ஏன் ஆண்டவரே இந்த ஹெவி ஐட்டம்ஸ்லாம் நான் எதுக்கு நான் போய் இந்த மாதிரி ஊழியத்தை செய்யணும்? இந்த அமெரிக்கன்ஸும் கேரும் பண்ண மாட்டாங்க, இந்தியன்ஸும் பிரியாணிக்கு தான் கேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். ஆனால் கர்த்தர் சொல்வார், நான் உனக்கு சிலுவையை நான் சுமந்தேன், இந்த கீபோர்ட்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் உனக்கு பாரமான சிலுவையை நான் உனக்கு சுமந்தேன், நீ சுமந்து போவியா அப்படின்னு. ஹல்லேலூயா. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது சிஸ்டர் சொன்னாங்க கேர்லெஸ்னஸ். கேர்லெஸ்னஸ் தமிழ்ல என்ன ஒரு வார்த்தை? கவனக்குறைவு. கவனக்குறைவு அப்படின்னு கூகுளில் போட்டிருக்கு. கேர்லெஸ்னஸ். ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன அப்படின்னா ப்ரேயர்லெஸ்னஸ், ஜபக்குறைவு. ஜபக்குறைவு. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் எதுக்கு ஜபம் பண்ணோம்? சீஷர்கள் என்ன யோசித்தாங்க, கார்டன் ஆஃப் கெத்செமனி அருமையான ஒரு தோட்டம், இதில் ரிலாக்ஸ் பண்ணுறது தான் நம்ம வரோம், இங்கேயே நம்ம ஜபம் பண்ணோம் சொல்லிட்டு அந்த குரூஷியல் டைமை விட்டாங்க. இயேசு கிறிஸ்து போராடி ஜபம் பண்ணிட்டு இருக்கார், ரத்தம் வந்துட்டே இருக்கு. இவங்களுக்கு என்ன வருது? ரத்தம் வரல, தூக்கம் வருது. ஆனால் அந்த குரூஷியல் டைமை விட்டும் போதும் சோதனை வருது. பேதுருக்கு சோதனை வருது. when we are prayerless we are careless. கிறிஸ்டியன் லைஃப் அபிஷேகம் வந்தது நல்லதான் இருக்கு, சாட்சியெல்லாம் சொல்லலாம். ஆனால் ப்ரேயர்லெஸ்னஸ் இதை பற்றி நான் பேசவே தேவையில்லை. ஏன்னா நிறைய இன்றைக்கு அவேர்னஸ் ஆஃப் ப்ரேயர் வந்து நிறைய வருது. மத்தேயு 26 41 கீப் வாட்சிங் அண்ட் ப்ரேயிங், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், so that you may not enter into temptation. The spirit is willing. ஸ்பிரிட் எப்பவுமே வில்லிங்காக தான் இருக்கும். ஏன்னா ஸ்பிரிட்டுக்கு வேறு வராது, பாடிக்கு தான் வேறு வரும். ஆனால் ஸ்பிரிட் இஸ் வில்லிங் பட் the flesh is weak. Therefore watch and pray. ஃப்ளஷ் வீக்காக இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? போய் ரெஸ்ட் எடுக்கலாம், போய் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் இங்கே போட்டிருக்கு ஃப்ளஷ் வீக்காக இருக்கும்போது என்ன பண்ணோம்? இன்னும் முழங்கால் போடு. ஏன்னா இந்த கிறிஸ்டியன் இந்த பைபிளே வந்து ஒரு இட்ஸ் ஆப்போசிட் வே ஆஃப் திங்கிங். யூனோ, ஸோ ஃப்ளஷ் இஸ் வீக். நெக்ஸ்ட் வந்து என்ன போட்டோம் அப்படின்னா மிஸ்பிளேஸ் கான்ஃபிடென்ஸ். மிஸ்பிளேஸ் கான்ஃபிடென்ஸ்னா நம்பிக்கை. நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு, ஆனால் நம்பிக்கை எது மேலே இருக்கு? இது முக்கியமான காரியம். We have a lot of இன்றைக்கு அமெரிக்காவில் வந்து children are from childhood you have to be confident போட்டு பம்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் மிஸ்பிளேஸ் கான்ஃபிடன்ஸ், இந்த கான்ஃபிடன்ஸ் என்ன ஆச்சு அவனா அப்படின்ற அந்த கோடாரியை வச்சுட்டு எத்தனை நாள் நான் இந்த கோடாரியை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், எத்தனை தடவை நான் அந்த மரத்தை வெட்டியிருக்கேன், இது ஒன்றுமே இல்லை சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக அப்படி போட்டால் மிஸ்பிளேஸ் கான்ஃபிடன்ஸ் கோடாரி கை விட்டு போயிடுச்சு. Again, never be overconfident in yourself, but be confident in the Lord. Self confidence இருக்கு தேவையில்லை, God confidence தான் நமக்கு தேவை. Hallelujah. இதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. 1 Corinthians chapter 10 verse 12, அது நீங்க வேற வச்சிருக்கோங்க. We'll go to the next. Therefore let him who thinks he stands take heed that he does not fall. இது வாலிபர்களுக்கு முக்கியமான வசனம். 1 Corinthians 10:12 அது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்தது என்ன அப்படின்னா I call it deception. ஏமாற்றம். 2 Corinthians 11:3 படிங்க. முச்சே வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 11 verse 3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். யாரை வஞ்சித்தது அப்படின்னு பார்த்தா பிசாசு யாரை வஞ்சித்தது? ஏவாள். நம்ம நினைக்கிறோம் ஏவாள் வந்து மோசமான ஸ்திரீ அப்படின்னு. இந்த ஏவாள் கூட டெய்லி வந்து கர்த்தர் வந்து நேருக்கு நேர் பார்த்தவர், கர்த்தருடைய மகிமையில நிறைந்த ஒரு பெண்ணா இருந்தா. She was filled with the glory of God. She was walking with God. ஜீசஸோட வாக் பண்றவங்க எவ்வளவு ஹோலியா இருப்பாங்க, எவ்வளவு பரிசுத்தமா இருப்பாங்க, எவ்வளவு சென்சிட்டிவா இருப்பாங்க. கர்த்தரோட டெய்லி நடக்கிறாங்க, வாக்கிங் போறாங்க டெய்லி, அந்த நேருக்கு நேர் பேசுறாங்க கர்த்தர்கிட்ட, அவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். ஆனா யாரை வஞ்சித்தது?
அந்த அவ்வளோ க்ளோஸாக இருந்த அந்த லேடியை வந்து பிசாசு வஞ்சித்தது. ஆகையால் டிசெப்ஷன், ஏமாற்றம், டிசெப்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த மெயின். இவன் நினச்சிருப்பான் இது எனக்கு கை வந்த வேலை, இது கலை, இது நான் ஈஸியாக நான் கோடாரியை போட்டு நான் இது பண்ணேன் சொல்லி ஒரு ஏமாற்றம். இல்லாட்டி இன்னொரு என்ன ஏமாற்றம் என்னன்னா, அவன் கொடுத்தானே இரவெல்லாம் கொடுத்தானே அந்த அந்த ஆக்ஸை, அவன் கொடுத்தது வந்து சீட் பண்ணி கொடுத்துருக்கான். இன்றைக்கு நிறையா அதில் அந்த மாதிரி அப்போ போய் ஒரு பொருளை வாங்குகிறோம், ரொம்ப காசெல்லாம் பே பண்ணி வாங்குகிறோம், ஆனால் அதில் வந்து ஒரு வேட்டை வச்சிடறான், ஒரு சீட்டட் ஐட்டம், இட்ஸ் நாட் அ ஜென்யூன் ஐட்டம். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் வாரண்டி இதெல்லாம் போனால் ஒன்றுமே கிடையாது. அது போல் சேம் வே இது அவன் அந்த இரவெல்லாம் கொடுத்தவன் ஒரு வேலை ஏமாற்றிருக்கலாம், ஒரு மோசமான ஒரு கோடாரி கொடுத்துருக்கலாம், எப்படியோ ஒரு ஏமாற்றம் வந்தது. இது என்ன அப்படின்னா டிசெப்ஷன் சொல்லும் போதும் சபைக்கு முக்கியமாக, ஐம் ஷூர் பாஸ்டர் Finney is very careful about that. Deception can come through wrong teaching, wrong doctrine. இன்றைக்கு சபைகள் நல்லா வளருது, ஆனால் எதனால வளருது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ராங் டீச்சிங் நிறைய, இந்த மெட்ராஸ்லேயே நிறைய பார்க்குறோம். லாட் ஆஃப் ராங் டீச்சிங், ராங் டாக்டரின், அதை சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, இல்லை ராங் டீச்சிங் வருது. ஆனால் ராங் டீச்சிங் நல்லா இருக்குது பார்க்குறது கேட்கும் போதும், ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வேற வழியில் போயிடுறாங்க நிறைய ஜனங்க, கர்த்தர் விட்டு பிரிந்து போகிறாங்க. ஸோ டிசெப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ஹெவினஸ். அந்த அந்த கோடாரி வந்து ஓவர் ஹெவி, அதாவது பேலன்ஸ் இருக்கணும். அந்த கோடாரிக்கு ஒரு புடி இருக்கு, இந்த புடிக்கும் அந்த அந்த அயன் அந்த ஆக்ஸ் அந்த இரும்புக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கும். இது இந்த கோடாரி இந்த ஆக்ஸ் வந்து ரொம்ப ஓவர் ஹெவியாக இருந்தால் கையில் பிடிக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காக கீழே விழும். ஸோ இங்கே பார்க்கும்போது ஹெவினஸ் போட்டிருக்கு. ஏன் அந்த ஹெவினஸ் என்ன, இதெல்லாம் ஒரு பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். 2 Corinthians 7:10 படிங்க. அதில் வந்து ஹெவினஸ் அப்படின்னு சொல்லும் போதும் பாரம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு. ஆனால் ஹெவினஸ் சொல்லும் போதும் உலக பாரங்கள். 2 Corinthians 7:10 தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுத்தி இருக்கிறது இடமில்லாமலும் ரட்சிப்புக்கு வேதமான மன திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பார்க்குறாங்க, ஆனால் they filled with worldly sorrow. ஒரு துக்கம், லௌகீக துக்கம் நிறைய இருக்கு அவங்க மைண்ட்ல. அது அந்த அதனால டிப்ரெஷன் வருது. இன்றைக்கு ப்ரேயர் ரிக்வஸ்ட்னா நிறைய டிப்ரெஷன் கேசஸ் வராங்க. ஏன் அப்படின்னா எனக்கு இது இல்லையே அது இல்லையே, ஃபர்ஸ்ட் குழந்தை இல்லைன்றாங்க, அப்புறம் குழந்தை வந்த பிறகு குழந்தை இந்த மாதிரி பிரச்சனை வருது, வளர்ந்த பிறகு இந்த பிரச்சனை கொடுக்குறாங்க. ஸோ சம் வே ஆர் அதர், there is always something in this world to worry about. பட் இங்கே என்ன கர்த்தர் என்ன சொல்றாரு, தேவனுக்கு ஏற்ற துக்கம் தான் வேணும். we don't want any worldly worries. என்னுடைய பாவத்தை குறித்து ஒரு துக்கம், ஆண்டவரே இன்னும் உம்முடைய கெட்டி சேரணும்னு சொல்லி அவர் அபிஷேகம் இல்லையன்னு சொல்லி அது ஒரு அந்த மாதிரி துக்கம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் அது என்ன பண்ணும், இட் will give blessings. ஆனால் வந்து உலக துக்கங்கள் யூதாஸ் போல அங்கே வேற மாதிரி போய் முடியும். அடுத்தது வந்து 6th பாயிண்ட் வந்து லூஸ் கிரிப். தளர்வான ஒரு கிரிப்புக்கு என்னன்னு சொல்ல தெரியல, ஆனால் ஓகே வெரி குட், பிடிமானமா. ஸோ லூஸ் கிரிப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். கர்த்தருக்குள்ள வந்துட்டோம், சபைக்கு வந்துட்டோம், சபைக்கு எழுப்புதல் வந்துட்டு இருக்கு, ஆனாலும் லூஸ் கிரிப் இருக்கக்கூடாது. திடீர்னு லூஸ் கிரிப் இருக்கிறவங்க என்ன பண்ணோம், திடீர்னு பிசாஸ் வந்து ஒரு கையில் தட்டினா அந்த கோடாரி கீழே விடும். ஸோ we should not have a loose grip in our life. Hold on to God. Psalm 63:8 இங்கிலீஷில் படிக்கிறேன். It says, my soul clings to you, your right hand upholds me. கர்த்தர் எங்களை கர்த்தர் நம்ம கருத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தாவீது என்ன சொல்றான் 63ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்துல, என் ஆத்துமா உம்மை பற்றி கொள்கிறதா, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. கர்த்தருடைய வலது கரம் இருக்கு, ஆனா நம்ம ஆத்துமா அவரை தொடர்ந்து பிடிக்கணும். ஹல்லேலூயா. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் போறேன். என்ன அது 7வது பாயிண்ட் அப்படின்னா, why he lost that, அதாவது அந்த கோடாரி ஏன் கீழே வந்தது அப்படின்னா பயம். இந்த பயம், நர்வஸ், கை காலெல்லாம் உதறிச்சு, அவனுக்கு மேலே போயிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ்ல ஏறிட்டான். அப்புறம் போன உடனே அவனுக்கு கை காலெல்லாம் உதறுது. ஸோ டூ நாட் ஃபியர்னால தான் நிறைய எழுப்புதலுக்கு பெரிய தடை நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில. என்ன அடுத்து நான் போய் சாட்சி சொன்னேன்னா அப்புறம் மற்றவங்கள நான் நினைப்பாங்க, எனக்கு அபிஷேகம் வந்த பிறகு எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபியர். வெளியே போய் நான் அபிஷேகம் வந்துச்சுன்னா சொன்னா என்னைக்காவது நான் பாவம் செஞ்சுட்டா என்ன பேசுவாங்க,
இவன் தான் போய் அபிஷேகம் பண்ணுவான் அப்படின்வாங்க. ஸோ ஃபியர் ஆஃப் லீடிங் வர்ஷிப், ஃபியர் ஆஃப் சிங்கிங் ஃபார் த லார்ட், ஃபியர் ஆஃப் டெஸ்டிஃபைங், ஃபியர் ஆஃப் டூயிங் த மினிஸ்ட்ரி. இந்த சபையை நான் ஓப்பன் பண்ண அங்கே அப்போசிஷன் வரோமே, இது பண்ணா அப்படி பண்ணணும்னு சொல்லி இது பயத்தினாலேயே நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சபையிலையும் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கு. I believe, I see Pastor Finney, அவரை பார்த்தா ஒன்றும் அப்படியே bold அது மாதிரி வந்து, ஆனால் he is a very bold man to do this ministry in this Adiyar place and many other places. I'd say it's a godly confidence. And லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போதும் அந்த பேதுருவெல்லாம் அதாவது அந்த மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வராங்க. கடைசியில் கர்த்தர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, I will make you fishers of men, மீன்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்ற போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபியர் நாட், பயப்படாதே, இனிமே உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். ஐ திங்க் verse 11 வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ஸோ when we have fear, இந்த கோடாரி ஒருவேளை பைபிளை பிடிச்சிட்டு இருக்கலாம், ஆனால் பயந்துட்டே இருந்தானா ஒரு நாள் பைபிள் நம்ம கை விட்டுருவோம். ஃபியர் வந்து இட்ஸ் ஆப்போசிட் டு ஃபெய்த். விசுவாசத்துக்கு எதிர்மறையா இருக்கிறது என்ன? பயம். பயத்துக்கு இடமே கொடுக்கூடாது. ஒருவேளை பயமா, யூ கேன் ஃபீல் ஃபியர், பட் ஸ்டில் யூ ஹேவ் த ஃபெய்த். நம்ம ஜாப் மேட்டர்ஸ்லையும் சரி, நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, கான்ஃபிடன்ஸ் இன் காட், கர்த்தருக்குள் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். ஹல்லேலூயா. அது விசுவாசத்தை வர்த்திக்க பண்றது என்ன சீக்ரெட் என்னன்னா, பைபிள் படிச்சுட்டே இருக்கணும். நிறைய பேருக்கு வரிஸ் ஃபியர் பயங்கரமா இருக்கும் லைஃப்ல. அப்போ நான் சொல்லுவேன், பைபிளை படிக்க தான் உங்களுக்கு அந்த விசுவாசம் வரும். ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் போட்டிருக்கு. பைபிளை படிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது 7 காரணங்கள் நான் சொன்ன நிறைய இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கொடுத்த காரியங்கள். அடுத்த லாஸ்ட் அந்த வேர்ஸ் வந்து த மேன் ஆஃப் காட், வேர்ஸ் 6 படிங்க. செகண்ட் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். ஹல்லேலூயா. அவர் ஈஸியா பண்ணிட்டார் சொல்யூஷன். அதனால தான் மேன் ஆஃப் காட் எப்பவுமே கையில இருக்கணும், கூட இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு, எங்க விழுந்தது அப்படின்னு. யோர்தான்ல ஸ்பாட் போட் பண்ண முடியல. யோர்தான் பெரிய நதி, தண்ணி ஓடிட்டே இருக்கும். ஆனா எங்க விழுந்தது அப்படின்னு கேட்கிறார். இதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட ஆவிக்குரிய ஜீவியத்துல எங்க விழுந்தோம் நமக்கு தெரியணும். நம்ம அதுக்கு நிறைய ஒரு வசனம் இருக்கு. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அது ரிமெம்பர் from where you have fallen and repent and do the deeds you did at first. Revelation chapter 2 verse 5 நோட் பண்ணிக்கோங்க. ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு கொம்பை தானே போட்டிருக்கு, தமிழ்ல எப்படி போட்டிருக்கு, ஒரு கம்பை. ஓகே, he cut off a stick. அந்த கம்பு என்ன அப்படின்னா, கம்பு இந்த மில்லட்ஸ் கிடையாது. கம்பு அப்படின்னு சொல்லும் போதும் அது என்ன, சிலுவை. ஸோ when we are in trouble, come to the cross. இதுதான் சிலுவை அண்டை வந்தால் தான் நம்மளுக்கு டெலிவரன்ஸ் வரும். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் எப்பேற்பட்ட கிறிஸ்டியன், இந்த சிலுவை இதெல்லாம் இதுக்கு தேவை. ஒரு சபையில், அமெரிக்காவில் பெரிய சபை, ஆனால் அது ஒரு ரொம்ப ஹைலி ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் ஆகிட்ட பிறகு நீங்களாம் கம்யூனியன் வீட்டில் போய் எடுத்துக்கோங்க, நீங்கள் தான் இதுக்கெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்ட்டாங்க. ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சு, இந்த சபையை ஒழிஞ்சு போயிடுச்சு. ஆகையால் சிலுவைக்கு வரும்போது தான் இந்த கம்யூனியன் சொல்லும் போது என்ன, சிலுவை, கர்த்தருடைய ரத்தத்தை, meditating on the body and blood of Jesus. Again, come to the cross. உங்க ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து அப்படியே தளர்ந்து ஒரு மாதிரி போயிட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணணும், நான் இதுதான் பண்றது. when I feel I'm drifting away from the Lord, I'll go and read about the crucifixion of Jesus. sometimes passion movie கூட போட்டு பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, அவர் நமக்காக சிந்தின ரத்தம். இன்றைக்கு காலையில் கூட நான் இந்த வார்த்தை வந்தது, அவங்களுடைய தழும்புகளால் அப்படின்னு போடும்போது, தழும்புகளால் நான் குணமானேன் அப்படின்னு. தழும்புன்னு சொல்லும் போது என்ன, சின்ன ஒரு அடிப்பட்ட சின்ன தழும்புன்னு நினைக்கிறோம். அதோட காயங்களால். ஸோ அந்த தழும்புனா சாதாரண தழும்பு கிடையாது, சும்மா இது நம்ம அமெரிக்காவில் பூபூன்னுவாங்க, அதெல்லாம் கிடையாது. இட் இஸ் a very deep pain and sorrow that he went through. ஆகையால் we have to understand the sufferings of Jesus. இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதை நம்ம தியானிக்கணும், அடிக்கடி தியானிக்கணும். அதுக்காக தான் கம்யூனியன் சாப்பிட்றோம். அந்த தியானம் செய்யும் போதும் சிலுவை கிட்ட வந்தா நம்ம பிரச்சனை தீர்வடையும். ஹல்லேலூயா. இது நிறைய சொல்லலாம், ஆனால் டைம் இல்லை. இங்கே நான் முடிக்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். and I'll just hand over to Pastor Finney. Father God, hallelujah. ஆண்டவரே,
நீர் கொடுத்த அந்த விலையேறப்பெற்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்படுத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சபையை எழுப்புறதுக்கு ஆண்டவரே உமக்கு பாரம் இருக்கு ஆண்டவரே. You are burdened to Lord to rise up this church. So help us to realize our limitations. எங்கள் குறைவுகளை ஆண்டவரே எங்களை காண்பி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் குறைகளை காண்பிப்பீராக ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருத்தருடைய சொந்த வாழ்க்கையில சரி ஒரு எழுப்புதலை ஆண்டவரை கட்டளையிடுவீராக. Let there be a revival. Enough of the days of the past. Enough of the traditions of the past. Enough of the religion. ஆண்டவரே ஒரு மதமும் ஆண்டவர் கிறிஸ்துவம் ஒரு மதம் கிடையாது ஆண்டவரே. வேற லெவலுக்கு எங்களை கொண்டு போற ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை உற்சாகப்படுத்துகிறாங்க. Strengthen us. Expand this church. Bless this church. And let many more new souls come. Many more branches come, oh Father. Hallelujah. And bless us, oh Father. நீர் கொடுத்த இந்த நல் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.